ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. ட்ரெய்லர் சும்மா வேற லெவலாக இருக்குது. தெறிக்க விட்டுருக்காரு வெங்கட் பிரபு. அந்த ட்ரெய்லரை எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறான்னு தெரியல. அவ்வளோ விஷயம் ட்ரெய்லரில் இருக்குது. ரொம்ப பெரிய ட்ரெய்லர் தான். 2 minutes 42 seconds அந்த ட்ரெய்லரு லாங் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த படத்தோட லென்த்து அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நிறையா விஷயம் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லரில். நிறையா ஆக்டர்ஸு எக்கச்சக்கமாக உள்ளே இருக்கிறாங்க. அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதான் சொல்கிறேன், எங்கே ஆரம்பித்து எப்படி முடிக்கிறான்னு தெரியல. தளபதி வேறு வேறு டைப்பில் பிச்சு உதறி இருக்கிறாரு. அவ்வளோ இது இருக்குது உள்ள. சரியான சம்பவம் இருக்குது. நான் கூட இந்த சாங்ஸ்லாம் வந்ததை பார்த்துட்டு முடிச்சிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ட்ரெய்லரை பார்த்தாக்கல நான் சாட்டிஸ்ஃபைடுங்க. ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே அண்ணன் வராரு வழி விடுங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குது. அதுலேருந்து ஒரே சரவெடியாக தான் இருக்குது. வெங்கட் பிரபு ஹீரோனா அவர் டைப் ஆப்ல வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு பார்ட்டி இந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வெங்கட் பிரபு ஹீரோன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே தளபதியை வேற லெவல் பண்ணியிருக்காங்க. இதில் ட்விஸ்ட்டு நிறையா இருக்கும் போல இருக்கு. பயங்கரமாக இருக்குது. ட்ரெய்லர் ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது. ட்விஸ்ட் என்னன்னா 3 விஜய் இருக்கிறாரு. இது எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நிறையா விஷயம் இருக்குது ட்ரெய்லரில். முக்கியமாக நிறைய ஆக்டர் உள்ளே இருக்காங்க. தளபதி, விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, இவங்களை தாண்டி ஜெயராம், யோகிபாபு, வைபா, யோகிபாபு, ஸ்னேகா, லைலா, ஆனால் அந்த லிஸ்ட்டை சொன்னோம்னா நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க. பிரேம்ஜிலாம் சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. மைக் மோகன் அவர்கள் தான் அதில் நெகட்டிவ் ரோல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அதிகமான சீன்ஸ்லாம் காட்டுறாங்க. ஒரு பெரிய சம்பவம் இருக்கு இதுல. இன்டர்நேஷனல் ரா ஸ்பை அப்படிங்கிற மாதிரி தளபதியா சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு. நிறைய போர்ஷன்ஸ் மிஷன் இம்பாசிபிள் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரோப்ல இருந்துட்டு பில்டிங்ல இது பண்ணுவாரு. அந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. எதுக்காக பண்றான்னு தெரியல. ஆக்ஷன் சீக்வன்ஸ் பத்தி பார்த்தோம்னா தெரிக்க விட்டுருக்காங்க. ஆக்ஷன் ஒவ்வொன்றும் சும்மா பயங்கரமா இருக்கு. பைக் சம்பவம் அதிகமா இருக்கு. பெரும்பாலும் நம்ம அஜித் படங்கள்ல தான் அதை பார்க்க முடியும். இல்ல பைக் சம்பவம், ஃபுல் அண்ட் ஃபுல் பைக் சம்பவம் தான் அதிகமா இருக்கு. நிறைய டைப்ல விஜய் இதுல இருக்காங்க. இதுல எனக்கு என்ன சர்ப்ரைஸ் ஆனதுன்னா 3ஆவதா ஒரு விஜய் காட்டுறாங்க. அவரெல்லாம் ரொம்ப எங்கா இருக்கிறாரு. ஒரு 20 ஏஜ், 18, 19 அந்த ஏஜ்ல உள்ள மாதிரி விஜய் இருக்கிறாரு உள்ள. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ட்ரீட்டுங்க. வெங்கட் பிரபு சைட்ல இருந்து பெரிய ட்ரீட் வச்சுட்டாரு. லியோ அளவுக்கு கூட இதுல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது அந்த அளவுக்கா இருக்க போது இந்த சாங்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ட்ரெய்லர் பார்த்தா ரிப்பீட் மூட்ல பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ பயங்கரமா இருக்கு. பயங்கரமானா வெங்கட் பிரபு ஸ்டைல்லே இருக்குங்க. நான் பாருங்க வேற மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அப்படி போவாங்க. பயங்கர ஃபன்னாகவும் போயிட்டு இருக்கு ட்ரெய்லர் ஒன் சைடு. அவ்வளோ ஜாலியாகவும் போகுது, சீரியஸ் ஆகும் போது. என்ன சொல்ல போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு ட்ரெய்லர் போயிட்டு இருக்கு. வைபாலாம் வர்றாரு. அவர் ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி பண்ண போயிட்டு வர்றாரு. அதெல்லாம் சின்ன சின்ன கிளிப்பிக்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியல. ஒரு செகண்டை விட கம்மியான டைம்ல பிக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பிக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ போர்ஷன்ஸா, அவ்வளோ படம் ஃபுல்லாவே இதுல காட்டியிருக்காங்க. அப்படி இருக்கவுமே இன்னும் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தளபதி அந்த அளவுக்கு தளபதியை காட்டியிருக்காங்க. சில சீன்ஸ்லாம் இன்னொரு விஜய் இருப்பாரு. அந்த இப்போ சாங்ல கூட பார்த்தோம்ல, அந்த விஜய் அந்த ஓல்டு விஜய் மாதிரி அந்த பவர் கிளாஸ்லாம் போட்டு வர்றாரு. அவர் தான் இப்படி மாறுறாரா, இல்ல அவருக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரா, அவருக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சின்ன பையனா இருக்கிறாரு, இன்னொரு ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி ஒருத்தரை காட்டுறாங்க. எப்படி கொண்டு போறாங்க என்னன்னே தெரியல. ரொம்ப பயங்கரமா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். September 5 ரிலீஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஃபேன்ஸுக்கு வேற மாதிரி. ரீசெண்டாக தளபதி கூட படத்தை பார்த்து நல்லா இருக்கு, இந்த படமா அப்படியே எடுத்துருங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது உண்மையாக நல்லா எடுத்துருக்காங்க. ஃபாரின்ல நிறைய விஷயம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. பிரம்மாண்டத்தையும் போதான்னு நினைக்கிறேன். அதை தாண்டி முழுக்க ஒரு பேக்கேஜா வெங்கட் பிரபு ஃபிலிம்னா இப்படிதான் இருக்கும். இது வேற மாதிரி உங்களுக்கு பாருங்க, ஃபன்னு இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், எல்லாமே தரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு பேசக்கூடாது, இருந்தாலும் அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்கு.
படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகிருந்ததையும் நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டு மாட்டிக்கின்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து எப்படி வெளியே வர்றாங்கங்கிற மாதிரி தான் கண்டென்ட் போகுமோன்னு எனக்கு தோணுது. இது நம்ம பிரேக் டவுன் கூட இன்னொரு டைம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ட்ரெய்லரை பார்த்துட்டு அதுலேருந்தே வெளியில் வரல, அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது. திரும்ப ரிப்பீட் மூடில் பார்த்துட்டு இருக்கிறேன். ட்ரெய்லர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ட்ரெய்லரில் நீங்கள் என்னென்னலாம் நோட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக இதில் ஒரு ட்ரெயின் ஃபைட் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சது கிளைமேக்ஸாக இருக்குமா என்னன்னு தெரியலை. ஏன்னா எதை கிளைமேக்ஸ்ன்னு சொல்கிறேன்னே தெரியலை. அது நிறையா சீன் வருது. மெயினாக அதில் ஒரு ட்ரெயின் ஃபைட் சீன் ஒன்று இருக்குது. படம் முழுக்கவே அது அகனக்ககன அதை மட்டும்தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது பர்சனலாக. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ரெயின்லேருந்து தான் ஒரு தப்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸ்டார்டிங்கில் ட்ரெயினுக்குள்ள தான் ஃபைட்டு நடக்குது. நிறைய விஷயம் அந்த ட்ரெயினில் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் மேக்ஸிமம் நீங்கள் அந்த ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஷாட் அதிகமாகவே காட்டியிருப்பாங்க. இதில் வேற சென்னையை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்லாம் வேற வைபா எடுக்கிறாரு. அந்த சின்ன கிளிப்பிக்ஸ்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் போடுற மாதிரி காட்டுறாங்க. எப்படி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னே தெரியல. இதுக்கு இடையில நம்ம மைக் மோகன் தான் நேட்டிவ் ரோல் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஏஜென்ட் இந்த மாதிரி ஸ்பையாக இருக்கும்போது பிரசாந்த், விஜய் பிரபுதேவா இவங்க யாரோ ஒருத்தவங்க மைக் மோகன் காரில் பாம்பு போட்டுடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் அந்த இதுலேருந்து நான் ரிவெஞ்ச் வாங்குறேன், இந்த டீமை ஃபுல்லாக அழிக்கிறீங்கிற மாதிரி அவர் வந்து தான் இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு போல இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. இல்லை நம்ம விஜய் கேரக்டர் காந்தின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை வேறு காந்தி கெட்டப் போட்டு நான் இப்போ தான் பார்க்குறீங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லு. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. இப்போ இந்த பாட்டில் நம்ம அந்த விஜயை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆச்சுங்க. இது என்னது, இது எப்படி இவங்க மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, கரெக்டாக தானே செட் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம பிரசாந்த் ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி சாகை வச்சு முடிவு பண்ணக்கூடாது போல இருக்குது. படம் வேறு மாதிரி சம்பவம் பண்ண போதுன்னு எல்லாருக்குமே டீமுக்கே தெரியுது. அவங்க டீமுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு படம் வந்திருக்குன்னு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு மியூசிக்கும் ஓகே தாங்க, நல்லா தாங்க இருக்குது. கொஞ்சம் தான் ஒரு மாதிரி இருக்குது. மியூசிக்கு இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது செம்மையாக தான் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த மங்காத்தா டியூன்லேயே வந்திருக்காங்க. லைட்டாக அந்த மங்காத்தா வாங்கின டச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் மியூசிக்கில் இருந்து அவர் சொல்கிற விஜய் சொல்கிற டைலாக்ல ஒரு சில டைலாக், அஜித் டைலாக் இருக்குது. அதை விட ட்ரெய்லர் எண்டில் முடிச்சிருப்பாங்க பாருங்க, வேறு லெவலுங்க. தளபதி விஜய் காதில் பூ வச்சுட்டு மருதமலை மகமணிய முருகையான்னு ஒரு சாங் பாடுவார்ல, நம்ம கில்லியில் பார்த்துருப்போம். அதை திரும்பி ரிமைண்டர் பண்ணுற மாதிரி அந்த ஷாட் இருந்துச்சு. செம்ம கூல், வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறேன்னே தெரியலை. அதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ விஷயம் உள்ளே பண்ணியிருக்காங்க. எதாக இருந்தாலும் படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். படம் வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன் கிளியர் போகுது, அது கன்ஃபார்மாக தெரியுது ட்ரெய்லரை பார்க்கும்போது. விஜய் ஃபேன்ஸுக்கு பெரிய ட்ரீட் இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. சிறப்பான செய்கை. ஓகே கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.